நமக்கே தெரியும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு படம் ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அது எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் பண்ணிட்டே இருப்பார். உதாரணத்துக்கு ஜெயிலர் படம் ஆரம்பிக்கும் போது முக்கியமான ஒரு கேரக்டரில் சிவகார்த்தி நடிக்கணும்னு ஆசைப்பட இது முழுக்க முழுக்க ரஜினி படமாக மட்டும்தான் இருக்குன்னு சொன்னவர். ஆனால் உலகநாயகன் கமல்ஹாசனோட விக்ரம் படம் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட் ஆனதுக்கப்புறம் உடனே கதையில் ஏகப்பட்ட மாற்றம் பண்ணார். அந்த சின்ன சின்ன கேரக்டர் கூட கேமியாவா மிகப்பெரிய ஒரு ஹீரோக்கள் சூப்பர் ஸ்டார் மற்ற மாநிலங்கள் எல்லாம் நடிக்கணும் முடிவு பண்ணி மோகன்லால், அதுக்கப்புறம் நம்ம சிவானா, இது மாதிரி பல பேர் நடிக்க வச்சார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றியாச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே பீஸ்ட்டுங்கிற ஒரு தோல்வி படத்தை கொடுத்ததான் நெல்சனு. உடனே பார்த்தீங்கன்னா அப்போ நெல்சன் சொன்ன கதையை விட இப்போ இன்னும் கதையை ஸ்ட்ராங் பண்ணு ரஜினிகள் மெனக்கெட்டார். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரஜினிகள் ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு ட்ரிக்ஸை யூஸ் பண்ணார். இந்த கதை நெல்சனோட ஃப்ளேவரில் தான் இருக்கும், தப்பே கிடையாது. ஆனாலும் மக்களிடம் போய் பிசிறே இல்லாமல் போய் சேரணும், இதில் எமோஷனும் இருக்கணும் முடிவு பண்ணவர். தன்னை வைத்து படம் எடுத்த மிகப்பெரிய வெற்றியில் குறித்த கே.எஸ். ரவிக்குமார் போன்ற இயக்குநர்கிட்ட இந்த கதையை சொல்லி சில பல விஷயங்களை ஒரு ஓகேவான்னு கேட்க அவங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் ஏற்று தான் ஜெயிலர் படம் ஸ்கிரிப்டாக உருவாச்சு. அதுக்கப்புறம் கேமியோலாம் பெரிய ஹீரோக்கள் வந்தாங்க. இது மாதிரி ஒரு ஜெயிலரோட அந்த ஒரு திரைக்கதை உருவான விதமே ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னு வச்சுங்களேன். கிட்டத்தட்ட அப்படி ஒரு ஃபார்முலாவை தான் நம்ம கூலி படத்துலையும் ரஜினிகள் சொல்கிறாராம், யூஸ் பண்ணுறாராம். அதாவது கூலி படம் என்னதான் லோகேஷ் பேட்டர்னில் இப்போ இருக்க 2K ஹிட்ஸுக்கு கொண்டாட்டமான படமாக இருந்தாலும் கூட நல்ல வேளை ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா, ஏன்னா எவ்வளோ பெரிய ஆக்ஷன் படம் வந்தாலும் சென்டிமெண்ட் அடினாலும் எமோஷனல் முக்கியம், அது ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகணும். அதில் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா எவ்வளோ ஆக்ஷன் பண்ணாலும் எடுபடாது அப்படிங்கிறத ரஜினிகளுக்கு தெரியாமையாக இருக்கும். அதாலேயே மீண்டும் கே.எஸ். ரவிக்குமார் போன்ற சீனியர் இயக்குநர்கிட்ட கூலி படத்தோட கதையை சொல்லி எப்படி இருக்குது சில பல சஜஷன்கள் கேட்டிருக்காங்களாம். ஆனால் இது லோகேஷ் கனகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உறுத்தலாக இருந்திருக்குது. என்னடா இவர் நம்மளை படம் எடுக்குன்னு அவ்வளோ தூரம் சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு இப்போ நம்ம மேலே நம்பிக்கை இல்லையோ, வேறு ஹீரோக்கு வேறு டைரக்டர் வச்சு இப்படி பேசுகிறாரு, இப்படிலாம் கதையில் மாற்றம் செய்யலாமான்னு கேட்குறாரு. இதுவே பார்த்தீங்கன்னா நம்மளை நம்பிக்கை இல்லாத மாதிரி தானே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாராம். இதை தெரிஞ்சிட்ட ரஜினி அவர்கள் லோகேஷை கூல் பண்ணியதாக செய்திகள்லாம் சோசியல் மீடியாவில் வந்திருக்குது. ஸோ எது எப்படியோ வெற்றி அப்படிங்கிறது மட்டும்தான் இலக்கு. ஸோ அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ லோகேஷ் அவர்கள் நிச்சயமாக அவருக்கே உரிய வேற லெவல் ஆக்ஷன் பிளேலாம் பண்ணியிருந்தாலும் கூட கண்டிப்பாக எமோஷனல் கனெக்ட் ஆகணும். அது விக்ரம் 2ல் ஒர்க் அவுட் ஆனது லியோவில் ஒர்க் அவுட் ஆகாமல் தான் பிரச்சனையே. இதை உறுதி கொண்ட ரஜினி அவர்கள் நம்ம சீனியர் இயக்கங்களோட சஜஷன் கேட்டது தப்பே இல்லை அப்படின்னு தான் நிறைய ரசிகர்கள் சொல்கிறாங்க. ஸோ இதில் தப்பு சரி, இதில் யார் பக்கம் நீங்கள் நிற்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.